எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக முதல்ல எல்லாவற்றையும் படைத்து விட்டு இதை ஆண்டு அனுபவியுங்கள் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார், சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். அப்ப நீங்க ஒவ்வொரு காரியத்துக்குமே ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்குமே நாம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு படைப்புகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக கர்த்தர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா பகல்ல வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இருட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நல்ல சூரியனை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நைட்டு வெளிச்சத்துக்கு நிலாவையும் சந்திரனையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப அதை நினைச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். அதே போல ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறீங்களா ஆகாரம், அந்த விளைச்சலை தருகிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல உடைகளை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நினைத்து நம்ம என்ன செய்யணுமா? நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய படைப்புகளை பார்த்து, அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்து நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நம்ம உருவான விதமே ஒரு அதிசயம்தான். அல்லேலூயா. ஒரு குழந்தை உருவாகிற விதத்தை நான் நிறைய முறை யோசித்து பார்த்திருக்கேன். கர்த்தர் எப்படியெல்லாம் அந்த குழந்தைய உருவாக்குறாரு, எப்படியெல்லாம் அதை வளர செய்யறாரு, அதெல்லாம் நினைச்சு பார்த்து உண்மையிலே கர்த்தரை நினைச்சு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய படைப்புகள் ஆச்சரியமானவைகள். அவருடைய படைப்பை நினைத்து அவருடைய சிருஷ்டிப்பை நம்மை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சிருஷ்டிப்பை நினைத்து அதை நன்றி சொல்லி அவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதுல 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த விதத்தை சொல்லி துதிக்கிறத நாம் பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார். எகிப்துடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினால் ஓங்கிய புயற்றினால் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கடந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை சொல்லி என்ன செய்றாங்க? துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எங்கள் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார். செங்கடல் வழியா நடத்தி வந்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோர்தான் வழியா நடக்க வைத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்களுக்கு விரோதமாக எத்தனை ராஜாக்கள் எழும்பி வந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை அழித்தார், அந்த தேசத்தெல்லாம் சுதந்திரிக்க செய்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் செய்த கடந்த காலத்துல செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்த்து என்ன செஞ்சாங்களா? ஆண்டவரை உயர்த்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, வேதத்துல சொல்லப்பட்ட அதிசயங்களை பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வந்தார்.
அவர் கிருபை